இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है. मैंने अयोध्या शब्द यूज किया और माइक ऑफ हो गया. आपने गाइडेंस के बाद भी ரவுண்டு கட்டி வெளுத்த ராகுல் காந்தி, பதில் சொல்ல திணறிய அமைச்சர்கள், நீங்க தான் கடவுளாச்சே மோடிஜி. முகத்துக்கு நேராக முரட்டு சம்பவம், அதிகாரத்தை நடுங்க வைத்த ஒயிட் டி-ஷர்ட். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் நடந்தது. இன்று கூடிய நாடாளுமன்ற மக்களவை பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராகுல் காந்தி முதல் முறையாக உரையாற்றினார். ஜெய் சம்விதான் என அரசமைப்பை குறிப்பிட்டு மக்களவையில் தனது உரையை ராகுல் காந்தி தொடங்கிய பொழுது பாஜக உறுப்பினர்கள் பாரத் மாதா கி ஜெய் என முழக்கம் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, அரசியலமைப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். பிரதமர் மோடியின் உத்தரவால் என் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. இன்றும் பல தலைவர்கள் சிறையில் உள்ளனர். அமலாக்கத்துறையால் 55 மணி நேரம் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டேன். அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டேன். என் எம்பி பதவியை பறித்தனர், என் எம்பி இல்லத்தை பறித்தனர். அரசியல் சாசனத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடக்கிறது என இந்து கடவுள் சிவன் படத்தை காண்பித்து மக்களவையில் ராகுல் காந்தி உரையாற்றினார். அதே போல இஸ்லாமியர்கள் தொடர்பான படம் ஒன்றையும் காட்டி பேசினார். ஆனால் கடவுள் படத்தை காட்டியதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா எதிர்ப்பு தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய ராகுல் காந்தி, மக்களவையில் சிவன் படத்தை காட்ட அனுமதி இல்லையா? சிவனின் திரிசூலம் என்பது வன்முறைக்கானது அல்ல, அகிம்சைக்கானது. கடவுள் சிவபெருமானின் படத்தை காங்கிரஸ் கட்சி காட்டியதால் சிலருக்கு கோபம் வந்திருக்கும். ஊடகங்கள் வாயிலாக என் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டது. பாஜக ஆட்சியில் சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்கள் ஒதுக்கப்பட்டு வருகின்றனர். அதிகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் எதிர்க்கட்சியாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதிகாரத்தை விட மேலானது ஒன்று இருக்கிறது. அதிகாரத்தை விட உண்மையை நம்புபவன் நான். பாஜகவினர் உண்மையான இந்துக்கள் அல்ல என்றார். இதனால் பாஜக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, கடவுளிடமே நேரடியாக பேசக்கூடியவர் பிரதமர் மோடி. காரணம், அவர்தான் நம்மை போல் பயாலஜிக்கலாக பிறக்கவில்லையே. பிரதமர் மோடி ஒன்றும் ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதி அல்ல. உண்மையான இந்துக்கள் வெறுப்பை விதைக்க மாட்டார்கள். ஆனால் பாஜக 24 மணி நேரமும் வெறுப்பை தூண்டுகிறது என்றார். மேலும் பேசிய அவர், பிரதமர் மோடிக்கு கடவுளுடன் நேரடி தொடர்பு இருக்கிறது. அவரால் நேரடியாகவே கடவுளுடன் பேச முடியும். பாரத் மாதா நேரடியாகவே மோடியின் ஆன்மாவுடன் பேசுவார். நாம் எல்லோரும் பயாலஜிக்கல். நாம் பிறப்போம், மரணிப்போம். ஆனால் பிரதமர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நான் பயாலஜிக்கல். இவ்வளவு சொல்லும் மோடி காந்தி இறந்துவிட்டதாக சொல்கிறார். திரைப்படத்தின் வழி காந்தி மீண்டும் உலகால் அறியப்பட்டார் என்கிறார் மோடி. பிரதமர் மோடியின் அறியாமையை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா என கூறினார். மேலும் ராமர் பிறந்த அயோத்தியிலேயே பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகற்றிவிட்டனர். அயோத்தி பற்றி பேச தொடங்கியதும் மைக் அணைக்கப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பினர். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் பிரதமர் மோடியே எழுந்து ராகுல் காந்தி பேச்சை குறுக்கிட்டார். ராகுல் காந்தி பேச்சு இந்துக்கள் மீதான தாக்குதல் என பிரதமர் மோடி எதிர்ப்பு தெரிவித்தார். இந்துக்களை வன்முறையாளர்களாக காட்ட ராகுல் முயல்கிறார் என்ற பிரதமர் மோடி, ராகுல் காந்தியின் பேச்சு ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தின் மீதான தாக்குதல் என்று பேசினார். ஆனால் எதிர்ப்புகளை கண்டு துளியும் அஞ்சாத ராகுல் காந்தியோ அதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி, மோடி, ஆர்எஸ்எஸ், பாஜக ஆகியவை ஒட்டுமொத்த இந்து சமுதாயம் கிடையாது என்றார். மோடி இந்துக்களின் பிரதிநிதியும் அல்ல என்றார். இடையே எழுந்த அமித்ஷா ராகுலின் இந்துக்கள் குறித்த பேச்சு அபாண்டம் என கூறினார். மேலும் ராகுல் இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் ராகுலின் பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.